நம்ம ரொம்ப ஒரு கனத்த இதயத்தோட மிகுந்த மனவேதனையோட இன்றைக்கு உங்களை நான் சந்திக்க சில செய்திகளை சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எப்படின்னா கண்கள் கலங்குகிறது, வாய் குளறுகிறது, இன்னும் இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரியான மிகவும் வேதனையான மனநிலையிலே நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எப்படின்னா ஊமை ஜனங்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து இந்த மக்களே வாழ்வு என்று இதுவரையில் எம்எல்ஏவோ எம்பியாவோ மத்திய அமைச்சராகவோ மாநில அமைச்சராகவோ எந்த ஒரு பதவிக்குமே ஆசைப்படாமல் தான் உருவான ஒரு இயக்கத்திலே என்னை மாதிரி ஒரு சாமானியனை எல்லாம் எம்எல்ஏ ஆக்கி இன்னைக்கு நம்ம மத்திய அமைச்சர்களாக பல பேர், இந்த எம்பிக்களாக பல பேர், எம்எல்ஏக்களாக இப்படிலாம் ஆக்கி அழகு பார்த்த என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி இந்த நாட்டை இதுவரையிலே ஆண்டவர்களான நம்முடைய முன்னாள், அதாவது இடஒதுக்கீடு காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள், அதற்கு அடுத்தபடியே அம்மையார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், அதே மாதிரி நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், இப்படி இந்த நாட்டை ஆண்ட பல்வேறு தலைவர்கள், அதே மாதிரி நம்முடைய வாஜ்பாய் மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள், இன்றைய பிரதமர் மோடி அவர்கள், இதுக்கு முன்பு ஆண்ட நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் போன்ற இது இந்தியா முழுக்க இருந்த தலைவர்கள் எல்லாம் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி சொல்லாத வார்த்தைகளை, சொல்ல தயங்கிய வார்த்தைகளை இன்றைக்கு எங்களுடைய சின்னையா அண்ணன் அன்புமணி அவர்கள் சொல்லியிருப்பது, எங்கள் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசியிருப்பது எங்களுக்கெல்லாம் உச்சகட்ட மனவேதனை. அப்படின்னா சொல்லியிருக்கார், நேற்று நடந்த கூட்டத்தில் எங்களுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றார், மருத்துவர் ஐயா அவர்கள் ஐயாவாக இல்லை, குழந்தை போல மாறிவிட்டார். தீய சக்திகள், 3 தீய சக்திகள் மருத்துவர் ஐயா அவர்களை ஆட்டி வைக்கிறார்கள். பொறுப்பாளர்களாக கொலைகாரன், கொள்ளைக்காரன், ரோட்டில் இழந்த பழம் விற்கிறவன் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து நியமனம் செய்கிறார்கள். அனைத்து அதிகாரமும் எனக்கே. அண்ணன் செல்வ பெருந்தகை, திருமாவளவன் உள்ளிட்ட நம்ம எதிர்க்கிறவங்கலாம் ஐயா அவர்கள் மீது என்ன அக்கறை, இப்படி இது உள்பட இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை